ஜெய் ஸ்ரீராம். புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும். இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவு மறைந்து காமம் அவனை மயக்குகின்றது. பகவான் கிருஷ்ணர் அத்தியாயம் 3 ஸ்லோகம் 40. கட்டுப்பட்ட ஆத்மாவை கொண்ட நம்ம உடலின் பல்வேறு பகுதியை எதிரிகள் கைப்பற்றி வச்சிருக்காங்க. அதுல இருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம உடல்ல எந்தெந்த பகுதியில எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு சுட்டி காட்டியிருக்கிறாருங்க. புலன்களின் இன்பத்தை பற்றியும் புலன்களின் ஆசைகளை பற்றியும் எண்ணங்கள் தோன்றக்கூடிய மைய இடமா நம்மளோட உடம்புல நம்மளுடைய மனசு இருக்குங்க. மனசும் புலன்களும் சேர்ந்து காமத்தின் உறைவிடமா செயல்படுது. அடுத்ததா இத்தகு காம எண்ணத்துக்கு நம்ம உடம்புல இருக்கிற புத்தி தலைநகரமா செயல்படுதுங்க. புத்தியும் ஆத்மாவும் நெருங்கிய அண்டை வீட்டுக்காரங்க மாதிரி. அப்ப ரொம்ப எளிமையா புலன்கள், மனசு, புத்தி இது மூணு சேர்ந்து ஆத்மாவையும் இந்த காம எண்ணத்துக்குள்ள அடிமையாக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம நமக்குள்ள இருக்கிற எதிரிகளையே நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னா வெளியில் இருக்கிற எதிரிகளை நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும்? முதல்ல நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அந்த தீய எண்ணங்கள், நமக்குள்ள இருக்கிற எதிரிகளை கண்டறிந்து அவங்கள முதல்ல அழிச்சிட்டு மனசு தூய்மையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியில இருந்து யாராலையும் நம்ம மனசை காயப்படுத்தவே முடியாதுங்க. ஜெய் ஸ்ரீராம்.